2 நெப்பி அதிகாரம் 4. லேகி ஆலோசனை கூறுதல் மற்றும் தன் சந்ததியை ஆசீர்வதித்தல். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படுதல். நெப்பி தேவனின் நன்மையிலே மகிமைப்படுதல். நெப்பி தன் விசுவாசத்தை என்றென்றைக்குமாய் கர்த்தரின் மீது வைத்தல். ஏறக்குறைய கிமு 588 முதல் 570 வரை வருஷம். 1. இப்பொழுது நெப்பியாகிய நான் எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட யோசேப்பை பற்றி என் தகப்பனின் கூறிய தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசுகிறேன். வசனம் 2. ஏனெனில் இதோ தமது சந்ததியார் எல்லோரையும் குறித்து அவர் மெய்யாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தார். மேலும் அவர் எழுதிய தீர்க்க தரிசனங்களை விட அங்கே அதிக முக்கிய வாய்ந்தவைகள் இல்லை. மேலும் அவர் எங்களையும் எங்கள் எதிர்கால தலைமுறைகளையும் குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவைகள் பிரதானிகள் பித்தளை தகடுகள் மேல் எழுதப்பட்டிருக்கின்றன. வசனம் 3. ஆகையால் யோசேப்பின் தீர்க்க தரிசனங்களையே குறித்தவற்றையே என் தகப்பன் பேசி முடித்த பின்பு அவர் லாமோனையே பிள்ளைகளாகிய அவனது குமாரர்களையும் அவனது குமாரத்திகளையும் அழைத்து அவர்களை நோக்கி, இதோ என் முதற் பலனானவன் குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிற என் குமாரரும் குமாரத்திகளுமானவர்களே, நீங்கள் என் வார்த்தைகளை செவி கொடுக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். வசனம் 4. ஏனெனில் கர்த்தராகிய தேவன் என் கட்டளைகளையே கொள்கிற அளவில் நீங்கள் தேசத்திலே விருத்தி அடைவீர்கள். நீங்கள் என் கட்டளைகளையே கைக்கொள்ள மாற்ற போகிற அளவில் என் மாமிசத்திலிருந்து அறுப்புண்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். வசனம் 5. ஆனாலும் இதோ என் குமாரரும் என் குமாரத்திகளுமானவர்களே, உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதத்தையே விட்டு செல்லாமலும் நான் என் கல்லறைக்குள்ளே போவதும் கூடாத காரியமாயிருக்கிறது. ஏனெனில் இதோ நீங்கள் போக வேண்டிய வழியிலே வளர்க்கப்பட்டு இருந்தால் நீங்கள் அதை விட்டு விலகி இருப்பீர்கள் என்பதை நான் அறிவேன். வசனம் 6. ஆகையால் நீங்கள் சபிக்கப்பட்டால் இந்த சாபம் உங்களிலிருந்து எடுக்கப்படும். அது உங்கள் பெற்றவர்களின் தலைகளின் மேல் சுமரும்படியாக இதை என் ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே வைத்திருக்கிறேன். வசனம் 7. ஆதலால் என் ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக நீங்கள் அழிந்து போகும்படி கர்த்தராகிய தேவன் உங்கள் விடமாட்டார். ஆகையால் அவர் உங்கள் மேலே உங்கள் சந்ததியார்கள் மேலும் என்றென்றைக்குமாய் இரக்கம் உள்ளவராயிருப்பார். வசனம் 8. அந்தபடியே என் தகப்பன் லாமோனுடைய குமாரரோடும் குமாரத்திகளோடும் பேசி முடித்த பின்பு லோமுவேலின் குமாரரும் குமாரத்திகளும் தமக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டபடியே செய்தார்கள். வசனம் 9. அவர்கள் அவர்களுடனே பேசி சொன்னதாவது, இதோ என் இரண்டாவது குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிற என் குமாரத்திகளே, இதோ லாமோனுடைய குமாரருக்கும் குமாரத்திகளும் கொடுத்த இதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஆகையால் நீங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போவதில்லை, ஆனாலும் முடிவிலே உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். வசனம் 10. அந்தபடியே இதோ என் தந்தை அவர்களிடம் பேசி முடித்தபோதோ அவர் இஸ்மவேலின் குமாரத்திகளிடம் அவனுடைய சகல குடும்பத்தாரோடும் பேசினார். வசனம் 11. அவர் அவர்களிடம் பேசி முடித்த பின்பு சம்டயம் சொன்னதாவது, நீயும் உன் சந்ததியும் பாக்கியவான்கள். ஏனெனில் உன் சகோதரனாகிய நெப்பியைப் போல நீயும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வாய். மேலும் உன் சந்ததி அவன் சந்ததியோடும் சேர்த்து எண்ணப்படும். நீ உன் சகோதரனைப் போலவே இருப்பாய். உன் சந்ததி அவன் சந்ததியைப் போலவும் இருக்கும். நீ உன் சகல நாட்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வசனம் 12. அப்படியே என் தந்தையாகிய லேகி தமது இருதயத்தின் உணர்வுகளின்படியே அவள் இந்த கர்த்தருடைய ஆவியின்படியும் தம்முடைய குடும்பத்தார் எல்லோருடனும் பேசின பிறகு முதுமை அடைந்தார். அந்தபடியே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வசனம் 13. அந்தபடியே அவர்கள் மரித்து சில நாட்களுக்குள்ளாகவே கர்த்தருடைய புத்திமதிகளின் நிமித்தம் லாமோனும் லோமுவேலும் இஸ்மவேலின் குமாரத்திகளும் என் மேலே கோபம் அடைந்தார்கள். வசனம் 14. ஏனெனில் நெப்பியாகிய நான் அவருடைய வார்த்தைகளின்படியே அவர்களிடம் பேசும்படி நெருங்கி ஏவப்பட்டேன்.
ஏனெனில் நான் அநேக காரியங்களையே அவரிடத்தில் பேசினேன். என் தகப்பனும் தம் மரணத்திற்கு முன்பே அவற்றை அவ்வாறே செய்தார். சொல்லப்பட்டவைகளில் அநேக என்னுடைய மற்ற தகடுகள் எழுதப்பட்டு உள்ளன. ஏனெனில் அநேக வரலாற்று பகுதிகள் என்னுடைய மற்ற தகடுகளில் எழுதப்பட்டு இருக்கின்றன. வசனம் 15. இவைகளின் மேல் நான் என் ஆத்துமாக்குரிய காரியங்களையும் பித்தளை தகடுகளின் மேல் பதிக்கப்பட்டிருக்கிற அநேக வேத வாக்கியங்களையும் எழுதியிருக்கிறேன். ஏனெனில் நான் ஆத்துமா வேத வாக்கியங்களில் களிகூறுகிறது, என் உள்ளமோ அவைகளில் தியானித்தது. என் பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் பிரயோஜனத்திற்குமாய் அவைகள் எழுதுகிறது. வசனம் 16. இதோ கர்த்தருக்குரியவைகள் என் ஆத்துமாக்கள் கறிகூறுகிறது. நான் கண்டு கேட்டதும் இருக்கிறவைகளையே குறித்து என் இருதயம் எப்பொழுதும் தியானிக்கிறது. வசனம் 17. இது மட்டும் அல்லாமல் அவருடைய பெரிதும் மகத்துவமான காரியங்களையே எனக்கு காண்பிப்பதில் கர்த்தருடைய மகா நன்மையும் இருப்பினும் நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறேனே என்று என் இருதயம் ஓலமிடுகிறது. ஆம், என் மாமிசத்து நிமித்தம் என் இருதயம் வருத்தம் அடைகிறது. நான் ஆக்கினைக்குள் நிமித்தம் என் ஆத்துமா துக்கம் அடைகிறது. வசனம் 18. என்னை எளிதாக வேதனைக்குள்ளாக்கும் கூடிய வேதனைகளின் நிமித்தமும் பாவங்களின் நிமித்தமும் நான் சூழப்பட்டிருக்கிறேன். வசனம் 19. நான் களிகூற விரும்புகையில் என் பாவங்கள் நிமித்தம் என் இருதயம் புலம்புகிறது. ஆயினும் நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறியேன். வசனம் 20. என் தேவன் எனக்கு ஆதரவாய் இருந்து இருக்கிறார். அவர் வனாந்தரத்திலே என் உபத்திரவங்களினா கூட என்னை வழிநடத்தினார். அவர் மகா ஆழத்தின் தண்ணீர்களின் மேலே என்னை பாதுகாத்தார். வசனம் 21. என் மாமிசம் அழிந்து போகும் அளவு அவர் என்னை தம்முடைய அன்பிலே நிரப்பினார். வசனம் 22. என் சத்துருக்கள் எனக்கு முன்பாக நடுங்கும்படி செய்து அவர்களை தாறுமாறாக்கினார். வசனம் 23. இதோ பகலிலே அவர் என் கூக்குரலிலே கேட்டார். இரக்க காலத்திலே அவருடைய தரிசனங்கள் மூலம் எனக்கு ஞானத்தை தந்தருளினார். வசனம் 24. நான் பகலிலே வல்லமையான ஜெபத்தினால் அவருக்கு முன் தைரியமாய் தரித்திருந்தேன். வசனம். ஆம், நான் என் சத்தத்தை உயர அனுப்பினேன். தூதர்கள் இறங்கி வந்து எனக்கு பணிவிடை செய்தார்கள். வசனம் 25. அவருடைய ஆவியானவரின் சிறகுகளின் மேலே என் சரீரம் மிகவும் உயர்ந்த மலைகளில் மேலே கொண்டு செல்லப்பட்டது. மேலும் மனுஷனுக்கு மிகவும் மகத்துவமுள்ளவைகளான மகத்துவமான காரியங்களே என் கண்கள் கண்டன. ஆதலால் நான் அவைகளே எழுதக்கூடாது என்று தடை செய்யப்பட்டேன். வசனம் 26. பின்பு அப்படியானால் நான் அநேக மகத்துவமான காரியங்களையே கண்டு இருப்பினும் கர்த்தர் மனுபுத்திரரிடத்திலே சித்தமிறங்கி மனுஷரையே மிகவும் இரக்கத்தோடு சந்தித்தாருளெனில் ஏன் என் உபத்திரவங்களில் நிமித்தம் என் இருதயம் அழுது என் ஆத்துமா வருந்தின? பள்ளத்தாக்கிகளிலே தங்கி வசமாயிருந்தும் என் மாமிசம் அழிந்து போய் என் பலன் குறைந்து போக வேண்டுமா? வசனம் 27. என் மாமிசத்து நிமித்தம் நான் என் பாவத்திற்கு உட்பட வேண்டுமோ? ஆம், சமாதானத்தையே அழித்து என் ஆத்துமாவை துன்புறுத்தும்படி பொல்லாதவனுக்கு என் இருதயத்திலே இடம் கொடுக்கப்படும்படிக்கு ஏன் நான் வேதனைக்கு வழி கொடுக்க வேண்டும்? என் சத்துருவின் நிமித்தம் நான் ஏன் கோபப்படுகிறேன்? வசனம் 28. என் ஆத்துமாவே அழிந்து விழித்தெழு, பாவத்திலே இனிமேல் தளர்ந்து போவாதே. என் இருதயமே களிக்கூறு, என் ஆத்துமாவின் சத்துருவுக்கு இனிமேல் இடம் கொடாதே. வசனம் 29. என் சத்துருவின் நிமித்தம் மறுபடியும் கோபம் கொள்ளாதே. என் உபத்திரவங்களின் நிமித்தம் என் பலனை குன்றி போக செய்யாதே. வசனம் 30. என் இருதயமோ களிக்கூறும், உன் கர்த்தரையே நோக்கி கூக்குரலிடும். கர்த்தாவே, நான் உம்மை என்றென்றைக்குமாய் துதிப்பேன். ஆம், என் தேவனும் என் இரட்சகரும் இரட்சிப்பின் கன்மலையுமானவரே.
என் ஆத்மா உம்மில் களி கூறும் என்று சொல்லி. வசனம் 31. கர்த்தாவே, என் ஆத்மாவே நீ மீட்டு கொள்வீரா? என் சத்துருக்களின் கைகளிலிருந்து என்னை நீ விடுவித்தருளுவீரா? பாவத்தின் தோற்றத்திலேயே நான் நடுங்கும்படி என்னை நீர் செய்தருளுவீர். வசனம் 32. என் இருதயம் நறுங்குண்டதாயும் என் ஆவி நறுங்குண்டதாயும் இருப்பது நிமித்தம் பாதாளத்தின் வாசல்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக குடியிருப்பதாக. கர்த்தாவே, நான் தாழ்வான பள்ளத்தாக்கின் பாதைகளிலே நடக்கும்படியாகவும் நான் சமமான வழிகளிலே இருக்கும்படியாகவும் எனக்கு முன்பாக நதியின் வாசல்கள் மூடப்படாதிருப்பீராக. நீதியின் வாசல்கள் மூடப்படாதிருப்பீராக. 33. கர்த்தாவே, உம்முடைய நீதியில் அங்கியில் என்னை பார்த்துவீராக. என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் தப்புவதற்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவீராக. என் பாதைகள் எனக்கு முன்பாக நேர்படுத்துவீரா. என் வழிகள் இடறுவதற்கேதுவான தடையை வைக்காமல் இருப்பீரா. ஆனால் எனக்கு முன்பாக வழியை தடை பண்ணாதபடிக்கு என் வழிகளையே அடைக்காமல் என்னை சத்துருக்களின் வழிகளையே அடைத்து போடும். வசனம் 34. கர்த்தாவே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன். நான் உம்மையில் என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். நான் மாமிசம் புயத்திலே என் நம்பிக்கையை வைக்க மாட்டேன். ஏனெனில் மாமிசம் புயத்தின் மேலே நம்பிக்கையை வைப்பவன் சபிக்கப்படுவான் என்பதை நான் அறிவேன். மனுஷன் மீது நம்பிக்கை வைத்தவனோ அல்லது மாமிசத்தையே நான் புய பலமாக்கி கொள்கிறவனோ சபிக்கப்பட்டவன். 35. தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு தேவன் தாராளமாய் கொடுப்பார் என்பதை நான் அறிவேன். நான் தவறாய் கேட்காமல் இருந்தால் என் தேவன் எனக்கு கொடுப்பார். ஆகையால் நான் என் சத்தத்தை உம்மை நோக்கி உயர்த்துகிறேன். என் தேவனும் நீதியும் கன்மலையுமானவரை நான் உம்மிடத்தில் கூக்குரலிடுவேன். இதை என் கன்மலையின் என்றும் உள்ள தேவனுமானவரே, என் சத்தத்தை என்றென்றுக்கும் உம்மை நோக்கி எழும்பும். ஆமேன்.